முறை வந்து இங்க நம்மகிட்ட வந்து அதிகம் நம்ம தமிழர்களோட இடப்பெயர்வு வந்து ரொம்ப கம்மி. ஃபெர்ரஸ் ஸ்டோன் மாதிரி இருக்குல்ல, இரும்பு கலந்த. ஆமா, அந்த மாதிரி தான் அப்புறம் வைக்கிறேன். அப்புறம் வேதுன்னு நான் ஒன்றும் முன்னாலேயே இப்படி வந்து அமுக்கன்னு அப்புறம் என்ன விவரத்தை சொல்லுங்கல. நான் ஒரு கல் தானே எடுத்துக்கிட்டேங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடம் இந்த இடம் குன்னங்குடிப்பட்டி. இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கருங்காலக்குடி பக்கத்தில், மதுரையிலேருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கருங்காலக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. மேலூர் தாண்டி இருக்குது. நம்ம மேலூர் தாண்டி பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது வலது பக்கத்தில் கருங்காலக்குடி ஊர் வரும். அதுக்கு அடுத்த சாலை தான் இந்த குன்னங்குடிப்பட்டி. ஏறத்தாழ ஒரு பக்கத்தில் தான் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஊர்கள் அமைஞ்சிருக்கும். இந்த குன்னங்குடிப்பட்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊர். 5000 ஆண்டுகளுக்கு பழமையான ஈமக்காடு ஒன்று கிட்டத்தட்ட 10 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு அங்கே தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் ரகுநாத், நண்பர் சித்திரவிதிக்காரன், நண்பர் சேவற்குடி செந்தில், அப்புறம் நம்ம மருத்துவர் ராஜண்ணா அவருடைய காரில் எங்களை அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. வாங்க இந்த இடத்த பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்க, ரைட் சைடு பாருங்க. வண்டி எங்க அப்படியே ஒரு ஓரமா எங்க நிப்பாங்க. இந்த மர நேரத்துல போடுங்க. இந்த மரத்துல வாங்க, அப்படியே அந்த பக்கத்துல இருந்தாங்க. ரொம்ப நேரமா நிற்கிது பார்த்தீங்களா? இதுதான் டால்மன்னா கல் திட்டை தானே. அப்ப இது டால்மன். அந்த கல் வட்டத்துக்கு என்ன சொல்லுவோம்? கல்வட்டம் தானே. திட்டை இது, அது வட்டம் தானே. கல்வட்டம் தான். இல்ல, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷ் தமிழ்ல தான். இது இந்த வட்டாரத்திலேயே வந்து இதுதான் பெரிய கல்திட்டை, பெருசு. நல்லா 2 பேர் வந்து உள்ள தங்குற மாதிரி இருக்கும். இதோட முழுமையான வடிவமா இருக்கு. இப்ப நம்ம தாண்டிக்குடி பகுதியிலலாம் நம்ம போய் பார்த்துருக்கோம், உடஞ்சிருக்கு. அதுல எல்லாம் வந்து இந்த மாதிரி மூடுன கல் பகுதி எல்லாமே உடஞ்சிருச்சு. இந்த சங்கரன் புத்து இந்த மாதிரி இடங்களுக்குலாம் நம்ம போயிருந்தப்ப பார்த்ததுல இந்த மாதிரி இதெல்லாமே இந்த இது கொடைக்கானல், அது அந்த சுற்று தாண்டு அந்த இதில் இருக்கு, அங்கே இருந்துச்சு. ரெண்டாவது எனக்கு முதல்ல இது எப்போ ஞாபகம் இருக்குன்னா, கூகுளில் வந்து முன்னாடி வந்து ஸ்க்ரீன்லேயே அந்த இது வச்சிருப்பாங்க ஒரு ஆமா அப்படின்றத தாண்டிக்குடி பக்கம் போனப்போ தெரிஞ்சு. இப்போ பார்த்தா நம்ம மதுரையிலேயே நம்ம கருங்காலக்குடி பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றப்ப ஆச்சரியமா இருக்கு. அதுவும் பெரிய ஒரு வீடு மாதிரி எத்தனை பேருக்காக எடுத்தாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, சங்க காலத்துக்கு கொஞ்சம் முற்பட்டது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆமா, நடுகள் வழிபாட்டுக்கு முன்னாடி. இப்போ ஒரு சங்க இலக்கிய பாட்டில் ஒரு வரி வரும்ல, இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று வரும். அவனை புதைச்சாலும் சரி எரிச்சாலும் சரி அவன் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டான்டான்னு ஒரு சங்க இலக்கிய பாட்டு வர மாதிரி. அதுக்கெல்லாம் முன்னாடி இது வேற ஒரு வகையான அடக்குமுறை, கிட்டத்தட்ட ஒரு வழிபாட்டு முறைன்னு கூட சொல்லலாம். வழிபாடு தான் நம்ம கூட முன்னோர் வழிபாடு. நடுகள் வழிபாட்டுக்கு முன்னாடி, நடுகள் வழிபாட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் இருக்கும். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு வழிபாட்டு இடம் இருந்திருக்குன்றத இப்ப இருக்கிற மக்கள் அறிஞ்சிருப்பாங்களான்றது தெரியல. எப்பயுமே இதோட ஒரு எத்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்மகிட்ட
இந்த 2 இறந்து போனா எடுத்து வைப்பாங்கல்ல பெண்கள் நிறைமான இது சுமைதாங்கிகள் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் வந்து இதே மாதிரி தானே இருக்கு. 2 ஆமா. வச்சு ஒரு கல் வச்சிருக்க வழக்கம் தானே இருந்துச்சு. சுமைதாங்கிகள் கூட இந்த மாதிரி தானே இருந்துச்சு. இப்போ தானே நம்ம எடுத்து வைக்கிறது நினைவு சின்னங்கள்லாம் இது பண்ணிட்டோம். அது இல்லை இப்போ இந்த நரசிங்கப்பட்டி பக்கத்தில் கூட இதே மாதிரி தான் வந்து அங்கேயும் வந்து பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அங்கே வந்து ஓரளவு அந்த வழிபாட்டு முறை வந்து இன்னும் ஓரளவு தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. இங்கே அந்த மாதிரி எந்த மாதிரி வழிபாட்டு முறையும் இங்கே இல்லை. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏமங் கோயில்னு சொல்லி முன்னாடி இருக்குது அந்த கோயில் ஒன்று. இப்போ அந்த கோயிலெலாம் போனேன். இப்போ இந்த இறந்தவங்களை வந்து நினைவு கூற மாதிரி இருந்தால் ஒரு கல் எடுத்து வச்சுட்டு போய் இது பண்ணுவாங்க. இப்போ இவ்வளோ கல் இப்போ இங்கே உங்களுக்கு வந்து இவ்வளோ கல் கிடைக்குன்னா அப்போ எத்தனை பேரோட நினைவுகள் இங்கே இருக்கும் அப்படின்றப்ப இங்கே இருக்கிறவங்களுக்கும் இந்த கிராமத்து மக்களுக்கும் சம்மந்தம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த நரசிங்கம்பட்டியில் வந்து அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு இடமாவே அது வந்து மாறி இருக்கு. அந்த மாதிரி இந்த இடம் மாற்றலாம். கண்டிப்பாக போவோம். இல்லை இன்னொன்று நம்ம இப்போ இந்த மாதிரியான இடங்கள்லாம் எடுக்கிறப்ப ஒரு இனக்குழு மொத்தமாக நடந்தது இன்னொரு இடம் போடும்போது மொத்தமாக அவங்களோட இல்லை இப்போ இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா இப்போ இவ்வளோ பேர் இந்த இடத்த வந்து சேர்ந்தவங்களா மதுரை மைக்ரேட் பீப்புள்னு நம்ம இதை புதைக்கிற சமூகம் அப்படின்னாலே அது வந்து நிலையா இங்கே இருந்திருக்கான்றதுதான். ஏன்னா இப்போ அந்த நம்ம ஒரு புலம்பெயர்ந்து வர மாதிரி நம்ம அங்கேருந்து வராங்க. இப்போ இந்த ஹைபர்லேருந்து வந்தாங்கன்னா அவங்க என்னத்தை கொண்டு வந்தாங்க? அவங்களுக்கு தேவை என்னன்னா நெருப்பு. ஏன்னா அவங்க போகிற வழி எல்லாத்துலேயுமே வந்து நெருப்பு தான் அவங்களுக்கு வந்து மூலாதாரமாக இருந்திருக்கு. நமக்கு இருந்தது என்னென்னா நிலமும் நீரும் தான். அதனால பெரும்பாலும் நம்மளோட நாகரிகம் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையை ஒட்டியே வந்து நம்மளுக்கு இருந்திருக்கு. அதை வச்சு விவசாயம் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நம்மளோட நாகரிகத்தை வந்து பெருக்கியிருக்கோம், பொருளாதாரத்தை பெருக்கியிருக்கோம். இல்லை நம்மளோட கீழடி எடுத்துக்கிட்டாலே ஒரு செட்டில்மெண்ட் கடையில் இன்னொரு செட்டில்மெண்ட் இருக்குன்றாங்க. ஆமாம், விட்டுட்டு போகிற 17 அரியா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க. போய் தெரியாத அளவுக்கு மூதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. 17 அரியா அப்படின்னு ஒரு வார்த்தைனா வேற ஊர் பக்கம்லாம் நம்ம கோயிலுக்கு போறாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்தோட தொடர்பு கொண்டவங்க. அந்த முறை வந்து இங்க நம்மகிட்ட வந்து அதிகம். நம்ம தமிழர்களோட இடப்பெயர்வு வந்து ரொம்ப கம்மி தான். இல்லை நம்ம போனது எப்படி போனோம்னா வாணிபத்துக்காக போயிருப்போம். போயிட்டு வந்து நம்ம இங்கே இது பண்ணியிருப்போம், நம்ம அங்கே போயிருப்போம். நம்மளோட பொருட்களை வந்து வெளிநாடுகளுக்கும் வெளிநாட்டிலேருந்து சில பொருட்களை இங்கே கொண்டு வர்றதுக்கும் வந்து வாய்ப்புகளுக்காண்டி வாணிபம் தேடி வேணால் நம்ம போயிருப்போம். தவிர வாழ்கிறதுக்கு பிரம்மாண்டமா இல்லை. இப்போ நம்ம கீழடி நாகரிகம் இப்போ போயிட்டு இந்த கொடும்பாலூர் கட்டிடக்கலை அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெருங்கற்கால நினைவு சின்னன்றப்ப வந்து இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கேன் பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம எகிப்து நிறைய இருக்கு. இது மட்டும் கிடையாது. இந்த சுத்து வட்டாரத்தை நம்ம ட்ரோன்ல இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது மாதிரி நிறைய இருக்கு. கல் வட்டங்கள் இருக்கு. இங்க பாதி இது சதஞ்சு உடஞ்சிருக்கு, பெருசு இருக்கு, திட்டங்கள் இருக்கு. 5 ஏக்கர் 10 ஏக்கர் வரைக்கும். ஆமா. இப்ப இதை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியா எப்படியாவது வெளிப்படுத்தினா தான் இது வந்து இது இருக்கும். இல்லைன்னா இந்த கற்களை வந்து எது ஒரு வகையில இல்லை இது குறித்து கிராமமாகவே இருக்கிறதுனால நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம கிராம மக்கள் வந்து இதை அப்படியே ஒரு வழிபாட்டுக்கலாம் எதுவும் வகையில் இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க அப்படியே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது வழிபாட்டு தலமா நீத்தார் வழிபாட்டுக்கு இதை கொண்டு வந்தா இது மேலும் இன்னும் வந்து உயிர்ப்போட இருக்கும். எப்பவுமே நீத்தார் வழிபாட்டுல ஒரு இது என்னன்னா நம்மளோட முன்னாடி யாரு இருந்தான்ற மாதிரி தான் பார்த்து எல்லாரும் கும்பிட வருவாங்க. புதுசா ஒரு இடத்துக்கு வந்து தொழில் துறை மார்க் பண்ணாம இருக்கு. தொழில் துறையில இருந்து இப்பதான் இதெல்லாம் வந்து இல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களோட பார்வைக்கு வந்து இன்னும் சரியா போய் சேரல. அப்ப இங்க டூல்ஸ் இருக்கா? டூல்ஸ் இருந்துச்சுன்னா ஆய்வு பண்ணினா தானே அது நம்மளுக்கு தெரியும். நம்ம ஏன்னா நிறைய விதமான கற்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு. அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் போது உடஞ்சு கிடக்கு. இன்னொன்னு இருக்கு. அது 1 2 3 4 5 அங்கேயும் ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுவே ஒரு நல்ல ஒரு பெரிய கல்வட்டத்தோட சேர்ந்து கட்டிட்டேன். ஆமா, அப்படித்தான் இருக்கு. இல்ல கல்வட்டம் இருக்கு, கற்திட்டை இருக்கு, இது இருக்கு. இந்த திட்டையோட சுத்தி இது இருக்கு.
கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி, அது ஒரு சேஃப்டி. அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு வட்டமா அந்த ஒரு இது வச்சிருக்கு. ஆனா இது தொழில்துறை வந்து முழுமையா கையில் எடுத்து ஆய்வுக்கு இது பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த கட்ட தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இது இது ஏன் நம்ம அந்த ஒரு சார்ந்த விஷயமா அதை பார்க்கறதுலன்னா, இங்கே இருக்கக்கூடிய கல்களோட நிறம், அதோட தன்மை பார்த்தீங்கன்னா வேற வேறையா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல் ஒரு மாதிரி புளியச்சமாக இருக்கும். அடுத்து இந்த கல்லை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரும்பு மாதிரியா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இரும்பு உருக்கி உள்ள இது ஊத்துன மாதிரி இந்த ஒரு கல் இருக்கு. அப்படி இந்த கல் எடுத்து பாருங்க, கண்டிப்பா ஒரு ஒரு மலையோட தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப விதமான வடிவமைப்புல இருக்கு, வண்ணத்துல இருக்கு. ஆனா ஆய்வு செய்தால் அதுக்கு வந்து சொல்லக்கூடிய அந்த கற்கால கருவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆய்வு செஞ்சா ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அது மாதிரி அவங்க தொடர்ச்சியா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களை வந்து அந்த புத்தகத்தில் ஆவணப்படுத்திருக்காங்க. குன்னங்குடிப்பட்டியில இருக்கிறது, தேக்கிப்பட்டியில இருக்கிறது, புதுசா ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் அவங்க எடுத்து அதை ஆய்வுபடுத்தி அது அதுதான் அது மேலும் மேலும் அதான் போச்சு, பதிவாகாம போயிருக்கு. அதான் இதா இருக்குல்ல, அதே மாதிரி நல்ல ஆயுதம் மாதிரியே தான் இருக்கு. இதுவே இந்த அவ்வளோ பெருசு வைக்க மாட்டாங்க. இல்லை இது மாதிரியான இடங்களை பாதுகாக்கிறது, இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து இப்போ பார்க்குறதே வந்து இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்துகிட்டு இருக்கு. அப்படியான ஒரு நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லா பகுதியிலையுமே துறை சார்ந்த ஆட்கள் இருக்காங்க. இல்லை அவங்கள பயன்படுத்த போதும் தான் மற்ற நாகரிகத்தை தாண்டி தமிழ் நாகரிகம் வந்து எவ்வளோ முன்னோடியாக இருந்திருக்குன்றது வந்து வெளி உலகத்துக்கு தெரியும். இப்போ திறந்தவெளி, இப்போ நம்ம கீழடியில் வந்து திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்க போகிறாங்க இல்லையா, ஒரு திறந்தவெளி ஒரு நினைவு காட்சியகமாக தான் இருக்குது. இந்த பகுதி வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியை மாற்றி கண்டிப்பாக கொண்டு வரலாம். இது மாதிரியான நினைவு சின்னங்களை வந்து ஏன் எழுப்புனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருங்கற்காலம் பற்றின ஒரு பாடம் மாதிரி, இல்லைன்னா ஒரு அதோட தொடக்கம் மாதிரி, இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடி இருந்தே நம்மகிட்ட வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸ் மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து நம்மகிட்ட கல் இருந்திருக்கு, மண் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட நிறைய வகையான இல்லை அதான் சொல்கிறேன். இல்லை இப்போ இல்லாத சரஸ்வதிக்கு வந்து 1000 கோடியாக கொட்டி கொடுத்து ஆய்வு பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒன்றிய அரசு முயற்சி எடுக்குதுன்னா, இது வந்து ரத்தமும் சதயமாக வந்து ஆவணங்களும் சாட்சிகளும் நேரடியாக வந்து கீழடியில் வந்து அவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ இதை என்ன சொல்லணும்னா, இது இங்கே வந்து இந்திய அளவில் இல்லை, அது உலக அளவில் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சான்று கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து அதை வந்து அங்கீகாரம் பண்ண வந்து ஒன்றிய அரசு வந்து மறுக்குது. நம்ம ஊர்ல வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெருமைகளை விட 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தரை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு இனம் சார்ந்து இருக்கக்கூடிய ஆர்வ அதிகமா இருக்குது. அது மாறும்போது தான் முன்னாடி இருக்கிற பெருமை தெரியும். இல்லை வாழ்வியல் வந்து இங்கே வந்து நிரூபிக்கப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய புராண கதைகளும் புராண கதாபாத்திரங்களும் வந்து உடைக்கப்படுதுல்ல. இல்லை 2 இது நல்லா பார்த்தீங்கன்னா 2 இது, இதுக்கு ஒரு மூடி, இந்த மூடி வந்து சரிஞ்சிருக்கு. முன்னாடி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கல்லை சூடு பண்ணி அதை அப்படியே பேர்த்து எடுத்துட்டு வருவாங்க, ஹீட் பண்ணி எடுத்து கொண்டு வருவாங்க. இல்லை இப்போ இவ்வளோ பெரிய கல்தட்டை இருந்திருக்குன்னா ஏதாவது போர் இல்லை அரசு உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கும். இல்லை இனக்குழு, நீங்கள் சொல்கிற மாதிரி இனக்குழுவாக இருந்து அந்த இனக்குழு இங்கே வந்து ஒரு ஏதாவது ஒரு பேரழிவு பக்கத்துல இருக்க கருங்காலக்குடியிலேயே பாறை ஓவியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதோட காலகட்டத்தில் அங்க இருந்தவங்களும் இருக்காங்க இல்லையா. அப்ப ஏன்னா இது பக்கத்துல வந்து கருங்காலக்குடி இருக்கு, அங்க தமிழ் கல்வெட்டு இருக்கு, அது போக அங்க பாறை ஓவியமே இருக்கு. தமிழ் கல்வெட்டுக்கும் முன்னாடி உள்ளதுதான் பாறை ஓவியம். அப்படின்றப்ப அங்க வந்து இந்த மாதிரியான சின்னங்கள்லாம் இருக்குல்ல.
இப்போ இது மூலியமா இனக்குழு வாழ்வியலை நம்ம நிரூபிக்கும் போது இனக்குழு தலைவனா முருகனும் இருக்கான்றதை நம்மளால நிரூபிக்க முடியும்ல. முருகன் வந்து இன்னைக்கு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டதுனால இல்ல என்னதான் வைதிகா இருந்தாலுமே இது வந்து நம்மளுக்கு இப்போ உள்ள போகுதுன்னா இந்த ஒரு வனப்பகுதிக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி தான் இருப்போம். இந்த சுத்து வட்டாரம் முழுக்க வந்து இது போன்ற வந்து பெருங்கற்கால நினைவுச்சின்னம் தான் இருக்கு. பிரம்மாண்டமாலாம் இருக்கு. ஒரு இடத்துல அப்படியே அந்த வட்டம் வந்து அப்படியே நல்லா தெரியும், அந்த கல்வட்டம். இந்த நாய் தான் ஒரு எல்லை காவலா இருக்கு. அதை தொந்தரவு பண்ணாம போனோம். அவருடைய பயம் நாய் இந்த அவர் தான் பயப்படுவார். சுப்பிரமணி இல்ல கடிச்சா அவரை மட்டும் கடி. ஒரு நல்ல நாய். அந்த சைடுல வரும். பார்த்து சிலப்பதிகாரத்துல வந்து கவுண்டியடிகளோட அவன் வரும்போது ஒரு எயினர் குடிக்கு வருவாங்க. கொடுபாளர் தாண்டி வரும்போது அந்த மாதிரி ஒரு காட்டு பகுதிக்குள்ள வருவாங்க. வரும்போது கண்ணகி வந்து இப்படி ஒரு இடத்துல தங்க வைப்பாங்க. போகும்போது ஒரு சிறு பெண்ணை வந்து காளி மாதிரி அலங்கரிப்பாங்க. அதை பத்தி அவங்க விரிவா பாய்களை பாவை கொற்றவை மாதிரி வடிவெடுப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இப்பவே இப்படி அடர்ந்து இருக்கு அப்படின்னா அந்த காலத்துல ஒரு 2000, ஏன்னா இப்ப சிலப்பதிகாரம் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. நம்ம இளங்கோடி இந்த பக்கம் வரையில பார்த்துருப்பாரு எப்படி இருக்கும் அப்படின்னு. இருக்கு பாருங்க. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அதாவது இனக்குழு வாழ்வியல்ல வந்து பேரரசுகளுடைய ஒரு தொடக்கத்துல அந்த பீரியட்ல பெரிய இன அழிப்பு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த கல்லு இருக்கு இல்லையா, இது வந்து ஏதோ ஒரு வழிபாட்டு முறை மாதிரி தான் இருக்கு. இப்ப நம்ம இல்ல அதான் இப்ப இந்த பேரரசு சண்டைகளா இருந்தாலுமே இப்ப நம்ம நரசிங்கப்பட்டியில போய் பார்க்க முடியாது. மண் எடுத்து போய் ஒரு கரையில போடுற மாதிரி ஒரு கல்லை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறது அப்படின்ற ஒரு நினைவாகவே இதை செஞ்சிருக்கோம். இல்ல அதான் அப்படி ஒரு தொடர்ச்சி இருந்திருக்குன்னா இப்ப அது வந்து நரசிங்கப்பட்டியில வந்து அந்த வழிபாட்டு முறை இருக்கு. அவங்க வந்து அந்த அதுக்கு முன்னாடி ஒரு ஏமன் கோயில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலை வச்சு அந்த வழிபாட்டு வந்து இருக்காங்க. இங்க வந்து அந்த மாதிரியான எந்த விதமான வழிபாட்டு முறையோ தொடர்ச்சி எதுவுமே இல்லாம இருக்கு. முன்னாடி சண்டை போட போறாங்க இல்லையா ஊர்ல, சண்டை போட போகும்போது ஊருக்கு உத்தரவு இல்லாம அவுட்டர்ல போய் தான் சண்டை போடுறாங்க. இந்த கற்களோட தன்மையே இப்ப இது இல்ல இது அதுதான் இப்ப வந்து நம்ம வந்து ஃபெர்ரஸ் ஸ்டோன் மாதிரி இருக்குல்ல, இரும்பு கலந்த. ஆமா அந்த மாதிரிதான். இப்ப இதுதான் நம்ம வந்து இதுக்கு நீ ட்ரோன் வச்சு எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப அண்ணே சுத்துவாரு. இல்லடே போனாட்டம் அப்படிதான் வந்து ஒண்ணாகுது. ஏன்னா இப்ப இது இப்ப இந்த இனக்குழுன்றத நம்ம சொல்லும்போது இப்ப இங்க ஏதாவது போர் நடந்து இல்ல ஏதாவது இது இருக்குன்னப்ப இந்த கற்கள் எல்லாமே ஒண்ணு அங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கலாம். இல்ல இயற்கையாவே இந்த மாதிரி இடத்துல வந்து கல் கிடைச்சிருக்கலாம். இந்த மாதிரி கல்லு கிடைச்சிருக்கலாம். இந்த மாதிரி கல் உடைச்சுதான் எடுத்துட்டு. ஆமா, இல்ல பெரும்பாலும் இந்த நிலப்பகுதியை சார்ந்த கற்கள் மட்டும் இங்க இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்றோம். அப்படின்றப்ப ஒரு இப்ப அவங்க சொன்ன மாதிரி இந்த பேரரசு கால தொடக்கன்றப்ப இனக்குழு பேரரசு அந்த மோதல் நடந்திருக்கும் போது இனக்குழுக்களுக்கான வந்து ஒரு ஒரு வழிபாட்டு இடமா தான் அது இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்ன இடங்க இது? என்ன இதுக்கு பேர் குரங்கு பானை. குரங்கு பானைன்னு சொல்றது. குரங்கு பானை. இது சொல்றது குரங்கு பானை. குரங்கு பானை அப்படிங்கிறது. இந்த பகுதி முழுக்க எப்படி இருக்கு? இந்த ஊர்ல மட்டும் தான் இருக்கு. அதுக்குன்னு இங்கனதான் இந்த வட்டாயில இதுலதான் இப்படி இருக்கு.
வேற பக்கம் பதறு செடி இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி கல் இருக்கிறது வைக்கிறது இல்ல எல்லா கல்லும் வேற வேற பகுதி மாதிரி இருக்கு. இந்த பகுதி இந்த கல்லெல்லாம் எங்க இருந்ததுன்னு தெரியல. பாருங்க சுத்துல என்னமோ சிவரு இது இந்த மாதிரி இருக்கிறது கதை எதுவும் நம்ம இதுல அந்த கதை அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா அப்படின்னு தெரியல. இது வழிபாடு மாதிரி எதுவும் இல்லை. வழிபாடுலயும் யாரும் வந்து கும்பிடுறதெல்லாம் நம்ம மாட்டாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. சாமி எல்லாம் எதுவும் இந்த வட்டம் வந்து ரொம்ப இந்த கல்லை வேற எங்கேயும் வந்து கொண்டு வந்து அழகா வடிவமைச்சிருக்காங்க. இல்ல அது கோட்டை மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா. இப்ப கொடும்பாலூர் போனப்ப உள்ள வந்து ஒரு கிணறு மாதிரி அமைப்பு இருந்துச்சுல, கல்லுகள்லாம் வச்சு சுத்தி வந்து ஒரு நல்ல ஒரு வட்டத்தை உருவாக்குன மாதிரி இது ஒரு நல்ல ஒரு அரண் மாதிரியே வந்து ரொம்ப முன்னாடி பண்ணிருக்காங்க. அதான் தொல் எச்சம் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு இது வந்து ஒரு யோசனை இருந்திருக்குன்றப்ப பெருமைப்பட வேண்டிய சம்பவமாக நம்ம வந்திருக்கோம். இந்த கலவைக்குள்ள ஒரு கல்லு அப்படியே சாந்து மாதிரி எடுத்து பூசியிருக்காங்க. அது அப்படியே அவ்வளவு கல்லை இறுக்கிருக்காங்க, அதை உருக்கி. இல்லை அதான் டாக்டர் கல்லுக்கு பெருசு. வேற இடத்துல செம்புறாங்கல்லும்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல மண்ணு வேதம்னா இப்படி கட்டி இதுயெல்லாம் இப்படி கல்லியே வரும். இவ்வளவு பெருசாவே இருந்து பாருங்க சுத்தலாம். அந்த அதெல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு. பெருசு மனுஷங்க எப்படி தூக்கி வச்சிட முடியும்? அப்போவெல்லாம் இப்போனாலும் ஜேசிபி அது இதுங்கிறேன். அப்போவெல்லாம் அதெல்லாம் இல்லை. மனுஷங்க தான் செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி. இதெல்லாம் மனுஷங்க செஞ்சதுதான். எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறது வந்து கொடைக்கானல்ல இருக்கு. உலகம் முழுக்கவே வந்து இறந்தவங்களை வந்து மொத்தமா அவங்களுக்கு வந்து வழிபடுறதுக்காண்டி இந்த மாதிரி கல் எடுத்து வைக்கிற வழக்கம் வந்து இப்போ இல்லை, ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கு அப்படின்றாங்க. இது வந்து உலகத்துல இதே மாதிரியான இடங்கள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குன்றாங்க. வேற வேற நாடுகள்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றாங்க. இப்போ மதுரை பக்கத்துல நரசிங்கப்பட்டியில வந்து நரசிங்கப்பட்டியில அதே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வட்டடமா இருக்கு. இருக்கு. அப்புறம் நம்ம இதுல இருக்கு. நம்ம இப்ப கொடைக்கானல் மலையில தாண்டிக்குடி இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இந்த மாதிரியான கல் அப்படி எடுத்து வைக்கிறது. ஆனா இந்த வட்டம் வந்து தரைப்பகுதிகளில் தான் பேசுறாங்க. கல் வட்டம் வந்து நம்ம சித்தன்னவாசல் இருக்குல்ல, நம்ம இப்படியே போனோம்னா புதுக்கோட்டை சித்தன்னவாசல் கிட்ட இதுல இருந்து கல்லு எடுத்தோம். இவ்வளவு பெரிய கல்லு எடுத்தோம்னால இந்த பேய் நைட்லயே போயிடணும். நைட்லயே போய் பிள்ளைங்க குட்டியமா கொட்டாணி அதையும் இதையும் அள்ளிக்கிட்டு போய் அப்படியே கொண்டாந்து திருப்பி அந்த நைட்லயே அமுக்கல ஒண்ணு போட்டு யோசிக்க முடியாது, அடிச்சுக்க முடியாது. இல்ல அந்த ஒரு வகையில இது ஒரு நினைவு இது பண்றாங்க. அதனால அந்த எடுத்துட்டு போறது இல்ல ஏம கோயிலுமே நரசிங்கப்பள்ளி இருக்கிற ஏம கோயிலுமே இது மாதிரியான கதைகள் இருக்கு. அதனாலதான் வந்து என்னன்னா அவங்களுமே வந்து ஒரு சில பேர் வந்து பயப்படுறாங்க அந்த கோயில் பக்கம் வர்றதுக்கு. இதே மாதிரிதான் நம்ம இது கலிஞ்சமலை கருப்பு கோயிலும் இதே மாதிரிதான். கலிஞ்சமலை கருப்பு கோயில் வந்து ஒரு திருச்சியிலேருந்து வந்து ஏதோ ஒரு பையன் வந்து விளையாட்டை வந்து அங்கேருந்து ஒரு கல் எடுத்துகிட்டு போயிட்டு தான் வந்து கருப்பு நைட்டாக போய் வந்து குடும்பத்தை வந்து ஒரு மாதிரி மிரட்டி இது பண்ணலாம். அவங்க மறுநாள் வண்டியில் போட்டி பிடிச்சி அந்த கல்லை வந்து அவங்க போட்டுட்டு மன்னிப்பு கேட்டு போனதான் வந்து வல்லாளப்பட்டியில் ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த ஓட்டப்பள்ளி கட்டி இருக்கு. சருவலையை வெட்டிக்கு போயிட்டு இதுல மாடு அப்ப நிறையா ஒரு வாரத்துக்கு ஒரு மஞ்சட்டு மாடு பசு மாடு எல்லாம் பிடிச்சி போவாங்க. இங்க இருந்து மகவட்டுக்கு அங்கே பிடிச்சி போவாங்க. அங்கிருந்து இங்க அப்ப நிறையா பிடிச்சிட்டு போகல. இது அப்பாவெல்லாம் ரோடு வீடெல்லாம் இல்லை, சும்மா இஷ்ட மாதிரி நம்ம ஒரு ஒத்தடி வண்டி பாதை மாதிரி அந்த ஒரு மாட்டை அவர் பிடிச்சிக்கிட்டு இந்த கிளையும் போவார். இந்த மாடு 15 மாடு அவர் பின்னாடியே போகும். இந்த கிளையை பின்னாடி போகும். இந்த அங்கே கோயில ஒரு கல் வீடு ஊத்துற கல் மாதிரி நல்லா வலுவலுன்னு இப்படி கல் கிடங்குது. அந்த கிளையை பின்னாடி போனதை எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு அது வாட்டு கொண்டுக்கிட்டு போயிட்டு தான் ஓட்டுகள் கட்டிக்கு அந்த நைட்லேயே போட்டு அமுக்கல. ஏன் இப்படி பழம்புறா வைக்கிறேன்னு அவர் வேதனை. நான் ஒன்று முன்னாலேயே இப்படி வந்து அமுக்கன்னு அப்புறம் என்ன விவரத்தை சொல்லுங்கல. நான் ஒரு கல் தானே எடுத்துக்கிட்டு வந்தேன். அவங்க நான் வரையில இந்த மலைக்கும் கிளைக்கு பக்கமா அந்த கல்லத்தான் இந்த வச்சிருக்கேன். அவங்க வீடு தீர்த்துறக்கா. அப்போ இந்த வீடு சின்ன வீடுகளாக தீர்த்துவாங்க. ஆமா, கல்லு தீட்டுக்கல் வச்சிருக்கோம். தீர்த்துக்கல் இதைத்தே எடுத்தாந்தேன். பெட்ரூம் கொட்டாணி இதையுமா கொண்டுட்டு வந்து அமுக்குது. அப்படின்னாலும் செருப்பு கொண்டாந்து இங்கே போட்டுக்கிட்டு அப்புறம் இது எந்த சாமி பாதம் கேட்டுக்கொள்றாருன்னா பெருங்காட்டாமி காணிக்க 1,000 ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க. இங்கே பெருங்காட்டம்மன் கோயில் இருக்கா?
இந்த வழியா போனா எந்த ஊர் வருங்க அது வழி போனா? இப்படி போனால் இப்படியே போனதும் நெல்லுக்குண்டுப்பட்டி, ம் கம்பாளிப்பட்டி, ம் அப்படி போகலாம் சிங்கம்னாரி கூட. இப்போ தண்ணி கிடக்கு கம்மாக்கில், அந்த ரோட்டில் ஏரி போல தண்ணி கிடக்கு. ம். இதுலேயே போனால் தான் பாதை. சருகுவலைப்பட்டின்றது எந்த பக்கம் இருக்கு? அது கீழே அளவு கீழே ஒரு வழி. ஓ அங்க மீன்பிடி திருவிழா நடத்துவாங்க அந்த ஊர்ல சருகுவலைப்பட்டியில. அந்த மீன்பிடி திருவிழா பேப்பர்லாம் போட்டு அது. கருங்கலக்குடி பக்கம் தானே அதுதானே? கருங்கலக்குடி இது, ஆ இதுதான் கருங்கலக்குடி ம். மெயின் மெயின் பைபாஸில் இருக்குது. ஆ இதுதான் கருங்கலக்குடி. ஒரு கருங்கலக்குடி பேட்டை, கருங்கலக்குடிங்கிறது 2 கிலோமீட்டர் தொடர்பாக இருக்கு. இல்லை இது போன்ற கதைகளால தான் வந்து இந்த இடம் வந்து ஒருத்தர் வந்து பிடிச்ச 2 பசங்க, நல்ல 2 வயதை மட்டும் தான் ம் நல்லா கடிச்ச பையங்க. அந்த பையங்களை கூட்டிகிட்டு ஒரு பையன் அவர் மயனம், ம் ஒரு பையன் அவர் அக்கா பையன் அப்படின்னாரு. ம் இப்படியே வந்தாங்க. அதுக்குள்ள வந்து அங்கே வந்தாங்க. நான் அங்கே இருந்து யாரும் பேருந்து சட்டையோட ஆட்சிமேனுக்கு வர்றாருன்ட்டு நான் போனேன். ம் அப்புறம் ஐயா வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அங்கேயே இருந்து போய்கிட்டு இருந்துட்டு இன்னும் ஆராய்ச்சி இது எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்படியே வந்து பார்ப்போம்னு பார்ப்பறப்ப வந்திருந்த அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோம். அவங்க கீழாக இருந்துச்சு, ம் அதையும் பார்த்து எடுத்துட்டு அப்புறம் அங்கேயும் நின்றுட்டு சரி பார்த்து இந்த மருதைக்கிட்ட உட்காந்துனாரு. மருதை உட்காந்துனாரு. இந்தாங்க 200 போய் சாப்பிட்டு ம் இவ்வளவு இது காமிச்சிய அப்படின்னாரு. சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2 பசங்களை கூட்டிகிட்டு வந்தார், நல்லா சிவத்தோட. புளிய மரம் வச்சு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த இதில் இருந்து அந்த செட்டி எடுத்து அந்த வரலையும் வயக்காடு தோப்பு பூரா அவர் இந்த புளிய மரம் வச்சு ஒரு மரம் தான் அங்கே இருக்கிற மரம் காய்ச்சிச்சு அந்த செட்டியோட ஆகிட்டாங்க. இது பூரா அவங்க வச்ச அது ஒரு வேலை நல்லா இருக்குது. ஒன்று கல் இல்லாத இடத்துல மரம் போத்தா போயிருக்குது. கல் இருக்கிற இடத்துல சுரட்டை வந்துடுச்சு. கீழே கல் எல்லாம் இங்க வந்த இடத்துல 2 பேர் கொஞ்சம் கல் இல்லாமல் இருக்குதாங்க. இது இந்த மாதிரி சும்மா கிடக்குது, நம்ம காடை சேர்த்து உழுவோம் அப்படின்ட்டு எங்க பெரிய மனுஷங்க உழுது கல்விகளை குறைச்சிருக்காங்க. உழுக போயில மாடு 2 காலியா. வீடு மாதிரியே இருக்கு பாருங்க. ஒரு அறை 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 எப்படி இருக்குமோ, இப்போ மனுஷோர் எடுத்து கட்டி எப்படி கட்டுவோமா கல் உள்ளால வச்சு, அதே மாதிரி. ஆனால் அங்கனங்கன விட்டு போய் கிடக்கு. இந்த தெரியுதா கரெக்டாக? இந்த இங்கேருந்து இவ்வளோ வந்து இப்படி போய் இந்த ஸ்கொயர் போய் அந்த இது கரெக்டாக நல்ல ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு கல் கிடந்திருக்கு. இப்போ நரசிங்கம்பட்டி, இந்த கருங்காலக்குடி பக்கத்தில் இருக்கிற குன்னக்குடிப்பட்டி, தாண்டிக்குடி, இந்த மாதிரி பகுதிகளில் வந்து தொடர்ந்து வந்து இந்த இடத்த பற்றி பலவிதமான பேய் கதைகள் வந்து சொல்லப்படுது. ஆனால் அது அறியாமலேயே அவங்க சொல்லக்கூடிய கதைகள் மூலயமா இந்த பக்கம் யாரும் வர்றது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை யாரும் எடுக்கிறது கிடையாது. அது கல்லாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிடி மண்ணாக இருக்கட்டும், அது வந்து அந்த கதைகள் தான் இந்த இடத்த வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அதனால் சும்மா கதை பேசுகிறேன் கதை இந்த இடத்த காப்பாற்றிருக்கு. இப்போ இந்த பெரியவர் சொன்னதுலேயும் அதே ஒரு விஷயந்தான். இப்போ கூட ரெண்டு ஏதோ ஒரு இடத்த வந்து ஏதோ ஃபேக்ட்ரி என்னமோ கட்டுறதுக்கு இடம் பார்த்தாங்க. இங்கேயும் வந்து ஆய்வு பண்ணிட்டு போனாங்க. அந்த இடத்தையும் பார்த்தாங்க. அந்த இடத்த வச்சு எது பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல வந்து எதுவும் பண்ண முடியல, ஊர் மக்கள் வந்து இது பண்ணுறாங்க. மக்களோட நம்பிக்கை வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கும்போது அதை நம்ம பாதுகாக்கலாம், தப்பு கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு 5000 வருட தொன்மையான ஒரு விஷயம் வந்து இன்னமும் வந்து இந்த ஊரில் வந்து உயிர்ப்போட இருக்குது. இது இந்தியாவில் எத்தனை பகுதியில் நம்ம பார்த்துருக்க முடியும்? இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியதுதான் நம்மளோட கடமை. செட்டியார் 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு இந்த புளிய மரம் தான் இப்போ இந்த இடத்த வந்து ஓரளவு நிழலாக இருக்கிற பகுதியாக மாற்றிருக்கு. இல்லைன்னா இது வந்து பூரா வந்து கருவேலங்காடாக கடந்து முள்ளுக்காடாக கடந்து, ஆனாலும் அவருக்கு வந்து ஒரு புளிய மரத்தை பொழிச்சு சாப்பிட்றதுக்கு கொடுத்து வைக்கல. பொதுவாக நிறைய கற்திட்டைகளாக இருக்கட்டும்,
இல்லை கற்பதுகைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு மலையடிவாரத்தில் அமைதியாக அவங்க பாட்டுக்கு உறங்கிக்கிட்டு இருக்க ஒரு காலங்காலமாக ஒரு 5000 வருஷத்துக்கு மேலே உறங்கிக்கிட்டே இருக்காங்க. பெரிய பெரிய மன்னர்களாக இருந்தவங்க, மன்னர்களே இல்லாமல் குடிகளாக இருந்தவங்க, இவங்கள மாதிரி எல்லாருக்குமான அந்த உறக்கம் வந்து இங்கே நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த உறக்கத்தையும் தட்டி எழுப்புற மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான இடங்களை எல்லாம் சிதைச்சிக்கிட்டே இருக்காங்க. நிறைய கிராமங்களில் வந்து இந்த மாதிரியான இடங்கள்ல இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த கல்லை வந்து நம்ம வெளியில் கொண்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு பயமும் அது மேலே ஒரு நம்பிக்கையும் இருக்கிறதுனால இந்த மாதிரி குன்னங்குடிப்பட்டி மாதிரியான ஊர்களில் வந்து இது தொடர்ச்சியாக பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கிராமத்து மக்களோட பெரிய ஒத்துழைப்புனால தான் இவ்வளோ பெரிய இடங்கள் வந்து 5000 வருஷத்துக்கு மேலே தொடர்ச்சியாக பாதுகாப்பாக இருக்குது. இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் நம்ம இருக்கக்கூடிய நினைவு சின்னங்களையும் எல்லா இடங்களையும் நம்ம அரசும் சேர்ந்து பாதுகாக்கணும். இது மாதிரியான இடங்களை நீங்களும் பார்த்தா அது ஒரு பாதுகாப்பாக அரசிட்டையும் தொல்லியல் துறையிட்டையும் சொல்லி அதை வந்து பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுங்க அப்படின்றத இந்த ஒரு காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.